சாப்பிட்டேன் தங்கச்சி, சாப்பிட்டேன் தங்கச்சி. டெய்லி இப்படி போட்டு போட்டு பழகிருச்சா, போடாமல் இருக்க ஒரு மாதிரி இருக்குது இப்போ தலையில். எஸ்கே மொபைல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா ப்ரோ? கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர்மா. சாப்பிட்டீங்களா ப்ரோ? சதீஷ், என்னோடய ஃப்ரெண்டு பேர் கூட சதீஷ் தாங்க, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு பேர். ஜாலியான லைஃப் அதெல்லாம், ஸ்கூல் டேஸ்லாம். கிளாஸ்மேட்டு, சுட்டி பையன், செல்ல பையன், அவன் தான் ஸ்கூலுக்கே கிளாஸுக்கே எங்களுக்கெல்லாம். எல்லாருமே அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி எப்படியோ திரும்பிக்கிட்டு எப்படி எப்படியோ போயிடுது. யாரை சொல்லி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் அந்த ஜாலியான லைஃப்லாம். அதுக்கப்புறம் காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்குட்டி பெக்கணும், அதுகளுக்கு செலவு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், பள்ளிக்கூடம் அனுப்பணும், ஃபீஸை கட்டணும், உழைக்கணும். ஐயோ ஐயோ முடியலடா சாமி. எல்லாத்து லைஃப்லேயும் இதாங்க கஷ்டம், வெரி பேட். எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு ஸ்டடியாக நிற்க வச்சாலும் நாளைக்கு அதுவும் ஒரு கல்யாணம் பண்ணி நம்மளை டூனை விட்டு போயிருங்க இருக்குல்லையே, அது ரொம்ப மன கஷ்டமாக போயிடும். எங்கள் நிலைமையில என்ன ஆகும்னு இனிமேல் தான் தெரியும். கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, யூடியூப் தான் எனக்கு எல்லா உறவுமே. வந்து கஷ்டத்தை எல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டு போயிடுவேன். இது எப்படி இருக்குது தெரியுமா, நமக்கு நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு மாதிரி இருக்குது யூடியூப். உண்மையாலுமே இப்படி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்த யூடியூப்புக்கு ரொம்ப நன்றி. மனசில் இருக்க பாரத்தெல்லாம் கொட்டி தீக்கிற ஒரு இடமா இருக்குது, நல்லா இருக்குது. இல்லைன்னா எனக்கு இத்தனை உறவு கிடைக்குமா? எவ்வளோ உறவு கிடைச்சிருக்கீங்க நீங்களாம். ஹாய் வணக்கம். நியூவாக வந்து பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஒரு லைக்கை போடுங்க. லைக்குன்னு கேட்டனே எஸ்கேப் ஆகக்கூடாது, சரியா? என்ன ஆச்சு அப்படியே நிற்கிது? சாப்பிட்டேன் பிரதர். தேங்க்யூ ஜெயந்தி சிஸ்டர். அப்படியே நின்றுச்சு, மெசேஜே காட்டல, என்ன ஆகுதுன்னு தெரில. அப்பப்போ இது ஒன்று ஃப்ளாப் ஆகிக்குது. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் நான். நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர்? ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பகலில் இரவில் மழை பெய்கிறது. எப்பயுமே மழை பெஞ்சதுன்னா பகலில் வெயில் அதிகமாக தானே இருக்கும். ஏன்னா இப்போ மழை சீசன் கிடையாது, அதனால் வந்து உங்களுக்கு வெயில் தான் அதிகமாக காட்டும். அதுதான் தாங்க முடியும். இங்கேயே வந்து வெயிலே இல்லைங்க, ஆனால் வெக்க தாங்க முடியல. ஸ்கூல் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப். ஆமாம் விக்கி, ஐ மிஸ் யூ ஸ்கூல் லைஃப்பை. அம்மா நான் உன் புள்ளம்மா. ரொம்ப நன்றி எஸ்கே மொபைல். சதீஷ் நண்பா வாங்க, இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அம்மா. உண்மையாலுமேப்பா, யாரை நம்பி நம்ம பிறக்கல. எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம சுடுகாட்டில் போய் படுப்போம். இடையில தான் இந்த பணம், படிப்பு, பேர், புகழ், செல்வாக்கு, அதிகார பலம் எல்லாமே வந்து எதுக்கு தெரியுமா? இந்த இடைப்பட்ட காலம்தான். ஆயுட்காலம்லாம் ரொம்ப கிடையாது. இப்படிங்கிறதுக்குள்ளே மாதம் போயிடுது, இப்படின்னு 2 சொடக்கு போகிறதுக்குள்ளே வருஷம் போயிடுது. அதுக்குள்ளே என்னென்ன ஆட்டம் போடுறோம். 60 வயசு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மனுஷன் நல்லா தான் இருக்கும், காலையில் எந்திரிச்சாதான் வந்து எதுவுமே நிஜம், அப்படி இருக்குது. அதுக்குள்ளே போட்டி பொறாமை அதிகம். யாரையும் நம்பி யாரும் பிறக்கலை, அதுதான் உண்மை. ஹாய் சதீஷ் ப்ரோ. இதுவும் கடந்து போகும் அம்மை, கடந்து போகட்டும் சதீஷ். நான் லைக் போட்டுட்டே